எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவடிகளை போற்றி. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அதாவது அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை. அதாவது ஒரு அறியாமை, அதனால் வரும் துன்பம், அதனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருக்கும். அந்த வாழ்க்கையானது அருள் பொருந்திய நெஞ்சம் கொண்டவர்களுக்கு இல்லை. அறியாமையினால் ஏற்படும் துன்பம் கொண்ட வாழ்க்கை அருள் கொண்ட நெஞ்சம் கொண்டவர்கள் இல்லை. வள்ளுவர் பெருமானின் அரணைகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அன்பு பாரத தேச மக்களே, அன்பு தமிழ் மக்களே, இப்போ ரீசெண்டா ஒரு இளையராஜா அவர்களை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது ரஜினி அவர்கள் நடித்த கூலி, அந்த கூலி படத்தோட டைட்டில் டீசர் வெளியிட்டிருக்காங்க. அது லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் அந்த படம் வரப்போகிறது. அந்த கூலி அந்த படத்தோட டைட்டில் டீசர்ல வந்து இளையராஜா அவர்கள் இசையமைத்த 1983 தங்க மகன் ஒரு படம் வந்திருக்கு, ரஜினி சாரோட படம். அந்த படத்துல இருந்து வா வா பக்கமான ஒரு பாடல் வந்திருக்கு. அந்த பாட்டோட இசையை எடுத்து இந்த கூலி, அந்த கூலிங்கிற படத்தை அந்த டைட்டிலில் வந்து இந்த மியூசிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்காக இளையராஜா தரப்புல இருந்து சன் பிக்சர்ஸ், அவங்க தான் ப்ரொடியூசர், அதுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த என்னுடைய தங்கமன் படம் அந்த பாடல் உரிமையெல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. அந்த வாவா பக்கம் அந்த பாடலின் இசையை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் என்னிடம் வந்து உரிமை பெற வேண்டும். ஏன்னா அதுக்கு உரிமை எங்கிட்ட தான் இருக்கு. எங்கிட்ட முதல்ல அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறலன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்குன்ட்டு இளையராஜா தரப்புலேருந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் அந்த எங்களோட மியூசிக் யூஸ் பண்ணுன்னு. இதை பற்றி ரஜினி அவர்கள் வேட்டையன் ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்திலேருந்து வேட்டையன் படம் முடிச்சுட்டு பாம்பேலேருந்து வந்திருக்காரு சென்னைக்கு. அப்போ ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் வந்து ரஜினியை கேட்குறாங்க, இந்த மாதிரி இளையராஜா தரப்பு வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு ரஜினி அவர்கள், இது வந்து இசையமைப்பாளருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே உள்ள பிரச்சனை, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி வேட்டையின் படம் 80% முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் கூலி அந்த டைட்டில் டீசர் வந்து எல்லா ரசிகர்களும் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மேலும் பல விவரங்கள் நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி. பாரத் மாதா ஜெய், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.